friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யாராம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜோன் வந்திருக்கேங்க. உள்ளன் வச்சு ஒரு பாரிஜாதம் இல்லைன்னா பவளமல்லி அப்படின்னு சொல்கிற ஒரு பூவை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். உள்ளன் வச்சு எல்லார் வீட்டு வாசல்லையுமே இது வைப்பாங்க, பொதுவாக வைப்பாங்க. இதோட மனம் வந்து ஒரு தெய்வீக மனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூவை வந்து நம்ம எப்படி வீட்டில் உள்ளனில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நோட்டில் இருக்க அட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால் இந்த அட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒயிட் கலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 13 லைன், 12 இல்லைனா 13 லைன் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று லோட் பண்ணாமல் பக்கத்தில் கோடு போட்ட மாதிரி கொண்டு வந்துட்டு பக்கத்தில் ஆரஞ்சையும் மேலே கட்டிட்டு அந்த ஒயிட் த்ரெட்டோடு சேர்ந்து கட்டிட்டு அதை ஒரு 9 லைனுக்கு அப்படியே சுற்றி எடுக்கிறேங்க. அதையும் வந்து பறந்து வைக்கக்கூடாது. நடுவில் ஒன்றுக்கு மேலே ஒன்றே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதில் நடுவில் வந்து ஒரு பீடிங் மாதிரி கொண்டு வரதுக்காக தான் பக்கத்துலேயே நம்ம வந்து லோட் பண்ணிட்டு வரோம். இதையும் வந்து இந்த ஒயிட் த்ரெட்டோட வச்சு கட்டிடுங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து லூஸ் ஆனாலும் நமக்கு இது வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வராது. அதனால் மேலே ஒயிட் த்ரெட்டோடு சேர்ந்து இதை கட்டிடலாம். நமக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் செய்கிறப்போ மனசு வந்து ரொம்ப இலகுவாக இருக்குங்க. அதனால் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த விஷயங்கள் நான் செஞ்சுட்டே இருப்பேன். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த ஆரஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒயிட்டை வந்து மறுபடியும் 1 by 1 பக்கத்து லைன்லேயே நான் போட்டுட்டு வரேன். அதையும் ஒரு 12 லைன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஃபுல்லாக லோட் பண்ணி மேலே கொண்டு வந்து கட்டிடணுங்க. ஒவ்வொரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக அதை நாட் போட்டு கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வரப்போ அதை வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் மேலே கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டோம்னா நாட் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போது ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்ச் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணி கொண்டு வந்துடணுங்க. சும்மா ட்ரா பண்ண வேண்டாம், ஒரு டாட் வச்சாலே போதும், கரெக்டாக நமக்கு மார்க்கிங் தெரியும். இதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்கோடு சேர்ந்து நாட் போட்டு கொண்டு வரணுங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். முடிச்சு கழுண்டாதபடி நல்லா இழுத்து டைட்டாக போட்டுக்கோங்க. ஃபீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த நோட் பேட்லேருந்து நான் கழட்டி எடுத்துடுறேங்க. கழட்டி எடுத்துட்டா நமக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நடுவில் அந்த ஆரஞ்சை மட்டும் விட்டுட்டு ஒயிட்டை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி கொண்டு வரணுங்க. ஸ்ட்ரெச்லாம் இப்படிலாம் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் நிதானமாக உட்காந்து வேலை பண்ணால் தான் ஆகும். இந்த கட் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்காக முன்னாடி வந்து கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துட்டு நிதானமாக கட் பண்ணிங்கனாலே அழகாக வந்துடுங்க. நம்ம செய்கிற வேலை மற்றவங்களுக்காக செய்யாமல் நம்ம அந்த வேலையில் ஈடுபாடோடு செய்கிறப்போ நமக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும், நம்ம மனசு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்குங்க.
கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 சைட்லேயும் இப்படி வச்சு அமுத்தி விட்டோம்னா அது ஃப்ளவர் மாதிரி நமக்கு ஒரு உருவம் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த பாரிஜாதம் ஃப்ளவர் அழகாக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த ஹோம் பேஜை விசிட் பண்ணுங்கள் டைம் இருக்கிறப்போ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. உண்மையிலுமே இந்த ஃப்ளவர் பவளமல்லி மாதிரி அவ்வளோ அழகானதுங்க. பவளமல்லி எப்படி கைக்குள்ளே அடக்கமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு உள்ளங்கைக்குள்ளே வர மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இந்த ஃப்ளவருக்கு இருந்தது. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எனக்கே. வேலையில் ஈடுபாடு இருக்கவங்க பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாரும் செய்யணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிடலைங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் இந்த வீடியோலாம் பதிவிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.